இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே. தூய நல்லாவியாரே, இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே. தூய நல்லாவியாரே, பெருமழையாய் ஊற்றாய் வரங்களை பொழிபவரே. பெருமழையாய் ஊற்றாய் வரங்களை பொழிபவரே. இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே. தூய நல்லாவியாரே, இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே. தூய நல்லாவியாரே, இயல்பு சாக வேண்டும் தூய நல்லாவியாரே. பாவநாட்டம் அழிய வேண்டும் பரிசுத்த ஆவியாரே. ஊனியல்பு சாக வேண்டும் தூய நல்லாவியாரே. பாவநாட்டம் அழிய வேண்டும் பரிசுத்த ஆவியாரே. பெருமழையாய் ஊற்றாய் வரங்களை பொழிபவரே. பெருமழையாய் ஊற்றாய் வரங்களை பொழிபவரே. இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே. தூய நல்லாவியாரே, இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே. தூய நல்லாவியாரே. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதம் 31 நாட்களும் நம்முடைய அன்னை மரியாளை நினைத்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றோம். அன்னையை பற்றி சில சிந்தனைகளை கொண்டு நாம் தியானித்தோம். இந்த இறுதி நாள் 31ஆம் தேதி நம்முடைய பாஸ்கா காலத்தின் முடிவாக தூய ஆவியானுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு இந்த மே மாதம் 31ஆம் தேதி உலகமெங்கும் நம்முடைய பாப்பரசர் கூவி அழைத்திருக்கின்றார். எல்லோரும் தூய ஆவியானவரிடத்தில் ஜெபிக்கவும் விசேஷமான வரங்களை பெற்று நாம் புதுப்பிக்கப்படவும் அழைத்திருக்கின்றார். நமக்கு இந்த 31 நாட்களும் அன்னையை பற்றி தியானித்து கொண்டே வரும்பொழுது அந்த அன்னையை இந்த நேரத்தில் வாழ்த்தி ஜெபிப்போம். விண்ணக அரசியே மனங்களி கூறும் அல்லேலூயா. ஏனில் இறைவனை கருத்தாங்க பேர் பெற்றீர் அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயா. கனிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர் அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலக மகிழ அருள் புரிந்தீரே. அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாளின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த 31வது நாள் அன்னையை பற்றி தியானிக்க, அதே நேரத்தில் தூய் ஆவியாண்டத்திலும் ஜெபிக்க நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இது ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோருக்கும் போல் எனக்கும் ஆசை, தனியாக ஜெபிக்கவும் மிகுந்த தூய் ஆவியாண்ட வரங்களை பெறவும் எனக்கு மிகுந்த ஆசை. இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்முடைய பாப்பரசர் எல்லா மக்களையும் அழைத்திருக்கின்றார். அதுவும் இதே நேரத்தில் நம்முடைய இந்திய தேசம் ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கின்றது. ஐரோப்பா நாடுகளெல்லாம் பரவி இந்த கொரோனா என்கின்ற ஆட்களி கிருமி நம்ம நாட்டை அதிகமாக இன்று பாதித்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்திய தேசம் முழுவதும் இந்த கொரோனா என்கின்ற ஆட்கொல்லி வியாதி மக்களை பாதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நாம் அதிகமாக கடவுளிடம் துணையை நாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சென்ற 2-3 நாட்கள் நிச்சயக்கோரிய மாதா சொன்ன செய்தியை உங்களுக்கு சொன்னேன். கடவுளிடம் திரும்பி வாருங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு செவிசாயுங்கள் என்ற செய்தி. இன்று அன்பானவர்களே, நான் விசேஷமாக தியானித்தது தூய ஆவியானவரும் அன்னை மரியாளும் என்று என் மனசுக்குள்ளேயே காலையிலிருந்தே தியானித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த என்னுடைய தியான உரையும் உங்களுக்கு என்ன விதத்தில் நான் தியானித்தேன் என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்னை மரியாள் இந்த உலகத்தில் கடவுளுடைய பெரிய பாத்திரமாக இருந்தாள். எதற்கென்று சொன்னால், கண்ணுக்கு புலப்படாத கடவுள் புலப்படும் வடிவம் எடுத்தார் இந்த பூமியில். உடல் கொண்ட கடவுள், அந்த உடல் கொண்ட கடவுளைத்தான் இயேசு மெசியா என்று கிறிஸ்தவர்கள் நாம் அழைக்கின்றோம். உடல் கொண்ட கடவுளை மனித இனம் கண்ணுக்கு நேரே, கண்ணோடு கண்ணாக அவரை பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த கன்னித்தாய் அன்னை மரியாள் அவரை தாங்கும் பாக்கியம் விட்டாள். பாத்திரமாக கடவுள் அவளை அழைத்தார். ஆகவே இது உன்னதமான ஒரு அழைப்பு, கடவுளை தாங்கும் பாத்திரமாய் இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு. எவ்வளவு பெரிய அழைப்பு! இந்த அழைப்பு ஒரு மனுஷிக்கு தான் கிடைத்தது. ஆனால் இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் கடவுள். எதற்கு? அந்த அன்னை ஆண்டவரை உடல் கொண்ட கடவுளாய் தன்னுடைய வயிற்றில் கருத்தாங்கியது போல் நாம் ஒவ்வொருவருமே அந்த ஆண்டவரை நம் உடம்பிலே சுமக்க நாம் ஒவ்வொருவருமே விதத்தில் அன்னை மரியாளை போல் ஆகலாம். ஒரு தடவை அம்மா காட்சியில் பேசும் பொழுது என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. என்னை போல நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தப்பா, நீங்களும் என்னை போல இருக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. நான் ஆண்டவரை சுமந்தேன்னு சொல்றீங்களே, அதே மாதிரி நீங்களும் சுமக்கலாம். அதுக்கு அடையாளம் தான் ஆண்டவருடைய உடம்பை நாம் உணவாக உட்கொள்கிறோம். யார் யார் ஆண்டவருடைய உடலை உணவாக உட்கொண்டார்களோ அவர்கள் ஒரு குட்டி அன்னை மரியாளாக மாறுகிறார்கள். ஆண்டவரை உடம்பிலே சுமக்கிறோம். அவருடைய உடல் என் உடலோடு ஒட்டுகிறது. அவருடைய இரத்தம் என் இரத்தத்தோடு கலந்து பாய்கிறது. என் இதய துடிப்பு இதய துடிப்பாக மாறுகிறது. அதுதான் தூய் ஆவியானவர். கடவுள் உடல் கொண்ட கடவுளாக மாற அன்னையை ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்தவர் அதே ஆவியானவர். உன்னத வல்லமை உன்மீது நிழலிடும். ஆகவே பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அவர் கடவுள். அதே வல்லமை உனக்கும் கிடைக்கும். கடவுளை நீ சோப்பாய், போகுமிடமெல்லாம் நீ உடல் கொண்ட கடவுளாக நடப்பாய். அதிசயமான ஒரு நிகழ்ச்சி. அதற்குத்தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அன்னை மரியா அழைப்பு பெற்றது போல் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமான அழைப்பு. உன்னதரின் தூய் ஆவியானவர் உன்னத வல்லமை அன்னையை நிழலிட்டது போல் உன்னையும் நிழலிட, உன் விசுவாசம் ஆழப்பட,
ஆண்டுடைய உடல் உன் உடம்பிலே ஒரு துண்டாக மாறி அவருடைய திருரத்தம் உன் ரத்தத்தோடு கலந்து பாய வேற என்ன வேண்டும்? அதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற அழைப்பு. அதுதான் ஒருத்தட்ட சொன்னா, எனக்கு இருந்த மாதிரிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுனாப்பா நீங்களும் என்ன போல ஆகலாம்ப்பா. கடவுளை சுமக்கும் பாத்திரமாக நாம் மாறுவோம். அதுவும் முக்கியமாக கடவுளுடைய வல்லமை பெற்றவர்களா தூய ஆவியாருடைய வல்லமை நம்மிடத்தில் வருவார். அந்த தூய ஆவியாருடைய வல்லமை அவள் பெறும்பொழுதுதான் நித்திய வார்த்தையை கடவுளின் மகனாக தன் வயிற்றிலே அவள் கருத்தாக்கினாள். நித்திய வார்த்தை கடவுளின் மகன் மரியாளின் மகனாக மாறுகிறாள். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! கடவுளின் மகன், இறை மகன், மரியாளின் மகன். ஆனால் அது தூய வல்லமை, உன்னத வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும். இன்றைக்கு பாப்பரசர் இதைத்தான் கேட்கிறார், விரும்புகிறார். பாப்பரசர் சொல்ல போனா ஒரு கடவுளை தாங்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார். கண்டிப்பாக இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல அந்தந்த குடும்பத்துல, ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருக்கா, ஒரு தாய் இருக்கிறா, பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல அந்த தகப்பன் கடவுளை தாங்கும் பாத்திரமாக இருக்கட்டுமே, அந்த தாய் கடவுளை தாங்கி செல்லும் ஒரு பாத்திரமாகட்டுமே. தூய ஆவியின் வல்லமை உன் மீது நிழலிடும். இதுதான் முதல் அழைப்பு. அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இதுதான். அதனால்தான் நம்ம திருத்தூதர்கள் பணியில அந்த சீடர்களோடு சேர்ந்து மாதா ஜெபித்தாங்க. இயேசுவின் சகோதரர்களோடும், இயேசுவின் சகோதரர்கள் என்ன இரத்த சகோதரர்கள் இல்லை, எல்லா சீடர்கள் சீடத்திகள் அவருடைய தாய் மரியாளோடும் இணைந்து ஒரே மனத்தாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஆகவே இன்றைக்கு அப்படித்தான் நம்ம மாதாவை ஒவ்வொரு நாளும் அழைக்கணும். ஒவ்வொரு நாளும் யூ பிகம் அ மதர் ஆஃப் காட். கடவுளை தாங்கும் ஒரு தாய்மை, கடவுளை சுமக்கும் ஒரு தாய்மை ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த உன்னத வல்லமையினால் ஆண்டவர் பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதை நினைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா செய்திகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாலைவனத்துக்கு போனார்னு படிப்பான். தூய ஆவியானவர் அழைத்து செல்கிறார். அந்த தூய ஆவியானவர் அழைத்து சென்ற அந்த இடத்துல சத்துரு ஆண்டவர் சோதிக்க வருது. சோதனை காலம் எல்லோருக்கும் உண்டு. இந்த நாட்கள் கொரோனா நாட்கள் கண்டிப்பா இந்திய தேசத்தின் ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் முக்கியமாக நம்ம அப்பாவிடத்தில் ஜெபிக்க, நம்ம ஆண்டவர் அப்பாவிடத்தில் ஜெபித்தார், பரம தந்தையிடம் ஜெபித்தார். பிதாவே, உம்முடைய விருப்பம் ஆகட்டும், பாலைவனத்துக்கு நடக்க வேண்டும் என்று நீ விரும்பி என்னை அழைத்து செல்கிறார் தூய் ஆவியானவர். He pushed him to the desert for fasting and praying. அதுவும் இன்னைக்கு நமக்கு அவசியம். இரண்டாவது அழைப்பு, தூய் ஆவியானவர் கொடுக்கிற அழைப்பு for praying and fasting. Fasting ஏதோ கொஞ்சம் பேர் தான் fasting பண்ணா, every one of us you have got a call to pray and to fast. அப்படின்னா தான் அந்த உன்னத வல்லமை உன்னோடு தங்கும். ஏன் பாஸ்டிங் அர்த்தம் என்ன? இந்த உலக காரியத்திலிருந்து விடுதலை பெறணும். உலகத்திலே ஒட்டிக்கிட்டு இருந்தா get away from the world. இன்னைக்கு கொரோனா ஒரு விதத்துல ஒரு பாடம் படிச்சு இருந்துட்டு இருக்கு. என்ன சொல்லுது? சொல்ல போனா நம்ம சிட்டி மெட்ராஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சைலண்டா போச்சு. அங்கங்க ஓடுறதுல நின்று போச்சு. நிறைய பேர் வீட்டோட அடைச்சிட்டு கிடக்குறீங்க. அடைச்சிட்டு என்ன அடக்கோழி மாதிரியா முட்டை போட்டுட்டு இருக்கீங்க? நோ, pray and fast. This is a chance for you. Spend more time in prayer and silence and fasting. அந்த நேரத்தில் தான் சாத்தான் உங்களை சோதிக்க வருது. ஆண்டவர் உன்னத வல்லமையினால் சாத்தானை போ அப்படின்னு அவருக்கு தலையை வெட்டி அமுத்துற. இதே மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு அப்படித்தான். பரிசுத்த கன்னித்தாயிட்ட பேய் போக முடியாது. ஏன்னா அவள் தலையை நசுக்கி விடுவாங்க. அன்பானவர்களே, இது ரெண்டாவது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இன்றைக்கு விசேஷமாக நம்ம மாதாட்ட ஜெபிக்கிற அதே நேரத்தில் தூய ஆவியாருடைய வல்லமையை நம்ம கேட்கணும். அந்த தூய வல்லமையை பெற்றதுனால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, மனம் திரும்புங்கள் அப்படி போதிக்க போகிறார். போதித்தது மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு அவர் தன்னுடைய செயல்களிலும் தன்னுடைய பேச்சிலும் மக்களோடு மக்களாக பரவி சொல்கிறார். இறைமகன் நான் தான், என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார்.
என்னை காண்பவன் என் தந்தையை காண்கிறான் என்று அந்த பிலிப்பிடத்தை சொல்வார். அந்த 12 அப்போஸ்தலர் ஒருத்தரான பிலிப்பு கேட்பார், ஆண்டவர் எங்களை பிதா அப்பாவை பார்க்கணும், அவரை காட்டுவீங்களா அப்படின்னு மெதுவாக கேட்பார். அப்போ ஆண்டவர் சொல்வார், பிலிப்புவே ஏன்னா என் கூட இவ்வளவு நாள் இருந்து உனக்கு என்னை பற்றி தெரியலையா, என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னை காண்பவன் என் தந்தையை காண்கிறான். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவர், மறந்து போகாதீங்க, பாலைவனத்துக்கு அழைத்து சென்ற அதே ஆவியானவர் ஆண்டவரை சிலுவை வரைக்கும் அழைத்து புஷ் பண்ணுது. எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு காட்சி அப்படிதான். தூய ஆவியானவர் ஆண்டவருக்கு கழுத்துக்கு மேலே உட்கார்ந்து புஷ் பண்றார். ஸ்பீட், I will not let you go until you are crucified and raised up on the cross. தூய ஆவியானவர் அப்படித்தான். அப்படி அவர் ரைஸ் பண்ணும்பொழுது மாதா பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அது ஒன்று. மாதாவுடைய அழைப்பு கிறிஸ்துவை தம் வயிற்றில் தாங்கிறதுக்கு மாத்திரமில்லை, சிலுவை வரைக்கும் அவரோடு நடந்து போக அவளை அழைத்திருந்தார். மாதாவுடைய அழைப்பு சாதாரண அழைப்பு நினைக்காதீங்க. எல்லா தாய் மாதிரி இல்லை. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. என்ன நீ இறைமகன் சொல்லி என்னமா வாய் கிழிச்சியே, கீழே இறங்கி வா பார்க்கலாம் அப்படிலாம் சிரிச்சு. ஆமா, அவர் சிலுவை அடியில் நின்றாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் அவளுடைய அழைப்பு அந்த மகனுக்குள்ள அழைப்பு. சிலுவை மட்டும் அந்த மகனை கைப்பிடித்து அழைத்து சென்றாள் அவள். எல்லாரும் இயேசுவை பிரகாசம் செய்கிற நேரத்தில் அறையப்பட்ட இயேசுவை கடவுளாக கண்டவள் அந்த தாய்மரி. உடல் கொண்ட கடவுள் என் மகன் சிலுவையிலே தொங்குகிறார். பிதாவே, என் மகனையே உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று அவரை அர்ப்பணம் செய்த அன்னை பெரிய தியாகி. அன்னையின் தூய்மையும் தாய்மையும் எதை பெற்று எடுக்கிறதுல மாத்திரம் முடிஞ்சு போகல, ஆண்டவரை சிலுவை வரைக்கும் கூட்டி சென்று அவரை உயர்த்தியது. அவருடைய தியாகத்தின் தன்மை அந்த கடைசி மட்டும் இருந்தது. ஆகவே அன்பான சகோதர சகோதரி, கடவுளின் மகன், சிலுவையில் அறையப்பட்ட மகன், உடல் கொண்ட மகன், கன்னியின் மகன், சிலுவையில் அறையப்பட்ட மகன். இவர் யூதர்களின் அரசர், எல்லாம் அல்ல கடவுள். கடைசி நேரத்தில் அந்த தாய்க்கு முன்னாலே சொல்லி வைக்கிறார். கேட்கிறாங்க, எல்லாம் நிறைவேறிற்று. அதுக்கு அர்த்தம் என்ன? மை ப்ராமிஸ் இஸ் ஃபுல்ஃபில்ட். ஆதியாகமத்தில் கடவுள் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், மனிதனை மீட்பேன். பாவம் செய்தான் மனுஷன். அங்கே ஒரு பாவி பெண்மணி தான் கை கொடுத்தாங்க. அந்த தீயவன் அப்படிங்கிற சாத்தான் ஒரு பாம்பு உருவம் விழுத்ததாக சொல்லியிருக்கிறது. அந்த ஒரு மரத்தில் தூக்கி அந்த பெண்மணிக்கு நஞ்சு புகுத்தியது. கடவுள் என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணியும் அந்த தீயவனுடைய வலைகளை சிக்கிக் கொள்கிறாள். அதைத்தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. பாருங்களே, தீயவனுடைய வலையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் அந்த பெண்மணி தீயவனுடைய பசப்பு வார்த்தைகளை சிக்கிக் கொண்டாள். அதனால தன்னுடைய கணவனையும் பாவத்துக்கு இழுத்தாள். பாவம் உலகத்தில் நுழைந்தது. இதனால் சாவு மனிதனை கவிக்கொண்டது. பின்னணியில் இருந்தது தீவனாம் சத்துருவின் வலை. அந்த வலையை அப்படித்தான் வீசினான். அன்பானே, இதோ அன்னை மரியாள் சுமந்த அந்த மகன், கன்னியின் மகன், கடவுளின் மகன், கன்னித்தாயின் மகன், உடல் கொண்ட கடவுள் இறந்தாலும் இரவுக்கே சாவுமணி அடித்து அவர் உயிர்த்தார். சாவை வென்றார், பாவத்தை வென்றார், சாவை வென்றார். அந்த வெற்றியிலே இந்த அன்னைக்கு பங்கு உண்டு. She is the mother of the universe. அதனால தான் she has won the devil, Satan, sin and death. அதனால தான் மாதா சாகல, உயிரோடு இருக்கிறாங்க. உயிரோடு விண்ணகத்துக்கு உடலோடு எடுத்து செல்லப்பட்டார். அது திருச்சபையுடைய முக்கியமான ஒரு பெரிய அறிவுரை. ஆத்ம சரீரத்தோடு மோட்சத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். பாவ மாசில் அவள் உற்பவித்தவள். சாபு அவளை கவிக்கொள்ள முடியவில்லை, சாபுக்கு அடிமையாகவில்லை. இதனால் தான் அன்பாளர்களே, இன்றைக்கு விசேஷமா தூய ஆவியாற்ற நம்ம ஜெபிக்கும் போது தூய ஆவியின் வல்லமை பெற ஒரு புது வாழ்வு நம்முடைய குடும்பங்களில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம புது வாழ்வு பெற்றோம்னா இந்த பூமிக்கு ஒரு புது முகம் கிடைக்கும். A new face for this earth.
ஒருவேளை இந்த கொரோனா கடவுளா அனுப்பப்பட்டதா இருக்கலாம். இதுக்குன்னா இப்படியாவது மனுஷன் மனம் திரும்ப மாட்டானா? நல்லதை நினைக்க மாட்டானா? கடவுளை நினைக்க மாட்டானா? பாவ வழிகளை விட மாட்டானா? அப்படின்னு அன்பான்பே, பாவ வழிகளையும் சுயநலத்தையும் காமம் கசப்பு மாதிரிப்பட்ட இச்சைகளை விட்டுட்டு அந்த அன்னையை போல் தூய்மையிலும் கடவுளை சுமக்கும் ஒரு தாய்மையிலும் நம்ம இறங்கி வருவோம். நம்ம எல்லாருக்கும் அந்த தாய்மை உண்டு. கடவுளை சுமக்கும் தாய்மை கடவுள் மனுஷ குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய கிஃப்ட். அந்த ஹோலி ஸ்பிரிட் உன்னத வல்லமை உன் மீது நிழலிடும். அதுதான் பெண்டகோஸ்ட் டே. பெண்டகோஸ்ட் டே என்ன ராய்ப்பர் போதிக்கும் போது அவங்க தான் ஜெபிக்கிறாங்க. தூயாவியார் விசேஷமா அவங்க மேல் வந்து இறங்கி வருகிறார். அங்கே வந்து நிறைய பலவிதமான ஜாதி ஜனங்கள் பல நாடுகளிலிருந்து வந்தவங்களாம் பார்த்து அசந்து போறாங்க. எப்படிடா எல்லாரும் நம்ம பாஷையில பேசுறாங்களே அப்படின்னு வந்தவங்கலாம் பேசி ஆச்சரியமா கேட்குறாங்க. அப்போ ராயப்பர் சொல்லுவார், எங்களெல்லாம் பார்க்குறீங்க, நாங்கள் ஒன்று டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வந்தவங்க இல்லை. விடிய காலத்திலே நாங்கள்லாம் தூயாவின் வல்லமை பெற்றுக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் உடல் கொண்ட கடவுளை நம்புகிறோம், இயேசுவை நம்புகிறோம். 3 வருஷமா நம்ம மத்தியில சாதாரண மனுஷனா நடமாட்டிட்டு இருந்தார். பல அற்புதங்களை செய்து உங்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா நீங்க நம்பாமலே கடவுள் அனுப்பிய அந்த மெசியாவை பிடித்து சிலுவையில அறைந்து கொண்டீர்கள். ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்தார். அதை நாங்கள் நம்புகிறோம். அதற்கு நாங்கள் சாட்சி. இன்றைக்கு தூய வல்லமை எங்களை உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிறது. நாங்கள் இயேசுவை தாங்கும் சீடர்களாக சீடத்திகளாக பாத்திரமாக வந்து நிற்கின்றோம். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? ராயப்பர் எழுந்து சொல்றார், தைரியமா சொல்றார். அவர் தெரியாத 3 முறை மறுதளித்த அதே ராயப்பர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை கேட்கும்போது நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு இயேசுவை நம்புங்கள் அப்படின்னு சொல்லுவார். நம்பு, இயேசுவை நம்பு, பாவ வாழ்க்கையை விட்டு வா, உனக்கும் இதே வல்லமை கிடைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் விசேஷமாக நம்ம இந்திய தேசத்தில் நான் இது நினைக்கும் போது எல்லாரையும் பற்றி நினைக்கிறேன். கிறிஸ்தவங்க அல்லாதவங்களோ நம்ம நாடுகளில் இந்த பலர் இன்னைக்கு பல விதமான ஃபோன் எனக்கு எதுக்குன்னா ரொம்ப மனசு குழம்பி போய் தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யன்னு தெரியல. இதுதான் முக்கியமான நேரம். ஆண்டவர் தாங்கு. என்ன தாங்க முடியல அப்படின்னு கேட்டா, வீட்டில் கஷ்டத்தை தாங்க சொன்னது யாரு? நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்தை நீயா தாங்கணும்? தேவையில்லை. கஷ்டங்களை நீ தாங்கணும் அவசியமே இல்லை. ஆண்டவரை தாங்கு, ஆண்டவருடைய வார்த்தை நெஞ்சில தாங்கு. அப்ப அந்த கஷ்டம் போயிருமே. அதனால்தான் என் செய்தி இன்னைக்கு நீ கேட்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன சொல்ல, ஒரு 10 minutes 15 minutes நீங்க கொஞ்சம் தியானிக்கணும். எதுக்குன்னா என் மனசுல என்ன பாரமாக இருக்குது, மனசுல என்ன பாரம்? வெறுப்பு, கசப்பு, வீட்டோட சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு திருப்பிட்டு பேசுறது, மனக்குழப்பம், பழைய சுமைகள், இதெல்லாம் போட்டு பிரட்டி மனசு போட்டு குத்தி இப்படிதான் முடியும். அதனால தான் வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு அடைச்சி போட்ட மாதிரி கிடக்குறீங்க. அடைச்சி போட்ட மாதிரி கிடந்தா வாஸ்து தான் பழையதையே நினச்சிங்க வேறுபடாதான் சான்ஸ் இருக்கு. நான் ஒன்றும் வித்தியாசமான ஒன்று நினைக்காதீங்க. என்ன குவாரண்டைன் பண்ணியிருக்கா? நான் இங்கே தான் அடக்கொழி மாதிரி தான் கிடக்கிறேன், சென்டருக்குள்ளேயே கிடைக்கிறேன். ஆனால் நெஞ்சுக்குள்ளே பாரத்தை சுமக்க மாட்டேன், ஆண்டவரை தான் நான் சுமக்கிறேன். ஆண்டவரை சுமக்க இன்பமாக இருக்குது. அதனால தான் கத்தி பேசுகிறேன். தூய ஆவியானுடைய வல்லமை உனக்கு வரும்போது உனக்கு அந்த உலகத்தில் உள்ள பாரம் உனக்கு அப்படியே பறந்து போயிடும். யாரையும் நெஞ்சுக்குள்ள வச்சு பாரமாக சுமக்காத. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அன்பானவர்களே, இந்த நேரத்தை முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போன சில காரியங்களை போட்டு குழப்பிட்டு இருக்காம நம்முடைய மனசை தூய்மையாக வச்சுட்டு, ஆண்டவரே என் உள்ளத்தையும் உடலையும் உன் பாதத்தில் வைக்கிறேன் அப்படி நீங்கள் ஜெபிக்கணும். தூய ஆவியார்கிட்ட எனக்கு இந்த வார்த்தை வேணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவி. தூய துணையாக வருவி,
இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவி. பிதாவே, உம்முடைய ஆவியானவர் எனக்கு தார். தூய ஆவியானவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் அபிஷேகம் செய்தீரே. அவரை சுமந்த கன்னித்தாய் மீது இறங்கி வந்தீரே. அதே போல் இன்று எனக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும், குடும்பத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தகப்பனையும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும், ஒவ்வொரு குழந்தையை விசேஷமாக அபிஷேகம் செய்து இவர்கள் மனத்தில் உள்ள எல்லா தீமைகளும் விடுதலை தார். ஒருவரை மன்னிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தார். எத்தனை எத்தனை கீறல்கள், எத்தனை வடுக்கள், எத்தனை புண்கள் எங்கள் உள்ளங்களிலே வெந்து நூலாய் போயிருக்கிறோமே. ஆவியானவரே, எங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசப்புக்களும் எங்களுக்கு விடுதலைத்தார். மனத்தின் பாரங்களை எல்லாம் போக்கி எங்கள் காயங்களை மாற்றி விசேஷமாக எங்கள் உள்ளத்திலே குளிரச் செய்தல். மனபாரங்களும் கசப்பும் பொறாமையும் எங்கள் உள்ளத்தை சுட்டெரிக்காதபடி உங்களுடைய அன்பு எங்களை சுட்டெரிக்கின்றது. அன்று எரிகிற நாவாக, தூய ஆவியாக, தூய வல்லமையாக அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்தீரே. அந்த வல்லமை எங்கள் இதயத்திலே அன்பாய் பாயட்டும். ஒருவரை நேசிக்க, கணவன் மனைவி ஒற்றுமையாய் வாழ, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று நாங்கள் அன்பாய் வாழ, ஒருவரை மன்னிக்கவும், தாங்கிக் கொள்ளவும், பொறுத்து கொள்ளவும் தூய் ஆவியானவரை எங்களை தூண்டி எழுப்போம். தாய் தாயாகவும், கணவன் கணவராகவும், தகப்பன் தகப்பனாகவும் இருக்க, பிள்ளைகள் பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லமையும் சக்தியும் தார்ப்பா. எல்லா கல்மனத்தையும் நீதானே இலக்கிவிட்டு எங்களுக்கு உருக்கமான மனதை தார். ஒருவருக்கு மேல் பாசத்துடன், இரக்கத்துடன், அன்புடன் பேசவும் பழகவும் எங்கள் இதயத்தை மாற்றும். வெறுப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்து. வெறுப்பு உமக்கு வந்தது அல்லவே கடவுளே. நேரத்தில் ஆசீர்வதிப்பா. இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பமாக உங்களுடைய திருக்குமாரனுடைய சரீரத்தை வைத்து ஆசீர்வதித்தல். பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் உன் திருக்குமாருடைய வல்லமினால் நிரப்பும். தூயாவின் வல்லமினால், அன்பினால் நிரப்பும். எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சொந்தமாக்கும். தூயாவி துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். ஆமென். நம்பிக்கையும் கனிய வேண்டும் தூய நல்லாவியாரே, நல்லெண்ணமும் பெருக வேண்டும் பரிசுத்த ஆவியாரே. நம்பிக்கையும் கனிய வேண்டும் தூய நல்லாவியாரே, நல்லெண்ணமும் பெருக வேண்டும் பரிசுத்த ஆவியாரே. பெருமழையாய் ஊற்றாய் வரங்களை பொழிபவரே, பெருமழையாய் ஊற்றாய் வரங்களை பொழிபவரே, இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே. தூய நல்லாவியாரே, இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே. தூய நல்லாவியாரே.
ஆவியாரே, நோய் நொடிகள் நீங்க வேண்டும் தூய நல்லாவியாரே, மகிழ்வுடனே வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியாரே, பெருமழையாய் ஊற்றாய் வரங்களை பொழிபவரே, பெருமழையாய் ஊற்றாய் வரங்களை பொழிபவரே, இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே, தூய நல்லாவியாரே, இதமாய் பேசும் இரக்கம் உள்ள இதயம் ஒன்று தாருமே, தூய நல்லாவியாரே, தூய நல்லாவியாரே, தூய நல்லாவியாரே.